நோக்கமே அனைத்திற்கும் மூலமாம். இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களும் தன்னோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை பண்ணணும், நோக்கம் தான் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய எல்லா விஷயங்களும் அடங்கும் அப்படின்றத சொல்லி இன்றைக்கி வீடியோக்கு நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஓகே, எல்லாரையும் நான் அகம் குளோபல் கேர் பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு கம்யூனிட்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும், பிஸ்னஸ் ஆல்ரெடி ஒரு நார்மல் லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும், ஸோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே இந்த ஒரு கம்யூனிட்டி மூலமாக உண்மையிலுமே ரியலாக பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா மக்களோட வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணி அதன் மூலமாக ஒரு டிவைனான ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பர்பஸோடு ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்யூனிட்டி. ஸோ அதன் மூலமாக மக்களுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் கொடுத்து அதன் மூலமாக நல்ல ஒரு டிவைன் வெல்த்தை க்ரியேட் பண்ணி நல்ல ஒரு செல்வத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான விஷயங்கள் இந்த ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி மூலமாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். இப்போ அப்கமிங்கில் ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 இண்டஸ்ட்ரி அண்ட் ப்ளஸ் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி, அதில் இருக்க நிறைய டைப் ஆஃப் சர்வீஸு பிஸ்னஸுடைய பலவிதமான விஷயங்களை இந்த ஒரு சேனலை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு கம்யூனிட்டி மூலமாக நம்ம கற்றுக்க போகிறோம். ஹாய், ஓகே, எனிவே ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேர்னர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ். அண்ட் இந்த வீடியோவில் ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ ஒரு பிஸ்னஸுடைய காரணம் என்ன அப்படின்றத தெரியாமல் நம்ம ஒரு பிஸ்னஸை பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு நமக்கு தெரியும் பொதுவாக. ஸோ பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்னன்றதை ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம், ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மெயினாக பொதுவாக ஒரு பிஸ்னஸ் மக்கள் ஏன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 90% ஆஃப் ரீசன், ஒரே ஒரு ரீசன் என்னென்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் பிஸ்னஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் ஓகே மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்றது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் உண்மையிலுமே இது சரியா தவறா, இது நியாயமான விஷயமா அப்படின்னு பார்க்குறப்ப உலகத்தில் பணம் அப்படின்றது கண்டிப்பாக தேவை தான். ஸோ அருள் எல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பொருள் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலை அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சமுதாயமும் காலகட்டமும் இருக்குது. அப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது, எந்த பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எந்த மாதிரி பண்ணுறது, ஸோ உண்மையிலுமே நான் பிஸ்னஸ் பண்ணுற பிஸ்னஸ் கரெக்டாக இருக்கா, உண்மையிலுமே அதில் வரக்கூடிய பணம் நல்லதாக இருக்கா, அது எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய தலைமுறைக்கும் அது உண்மையிலுமே நல்ல ஒரு செல்வமாக இருக்கா, இல்லை அதனால் வரக்கூடிய தீங்கான ஒரு விஷயங்கள் என்னென்ன, இந்த மாதிரி பலவிதமான கேள்விகளுக்கான விடையும் அதற்கான தீர்வுகளும் அதற்கான காரணங்களும் ரொம்ப ரொம்ப அலசி ஆராய போகிற ஒரு சேனல் தான் நம்மளுடைய இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டி அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம நிறைய பிஸ்னஸ் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் எல்லா வகையான பிஸ்னஸ்க்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணி அதற்கான ஒரு விஷயத்தை இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயுமே ஒரு பிஸ்னஸுடைய ரியல் பர்பஸ் என்ன அப்படின்றத என்றைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கோமா? ஸோ இப்போ யோசித்து பார்க்கலாமா? ரியாலிட்டியில் உண்மையிலுமே நம்மளுடைய லைஃப்பில் எதுக்காக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான 4 பர்பஸ் இருக்குது. ஓகே, 4 பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் அண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 பர்பஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பிஸ்னஸ் பர்பஸ் அப்படின்றது டிசைன் பண்ணப்பட வேண்டும். இது இல்லாமல், இது தெரியாமல் தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் யாரோ சொல்கிறாங்க, எப்படியோ சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று எனக்கு தெரியும் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உண்மையிலுமே அவங்க நிம்மதியாக அந்த பிஸ்னஸை பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கேள்வியாக இருக்குது. ஸோ இதில் முதல் பர்பஸ் என்னன்னா சோல் பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு விதமான நோக்கம் இருக்கிறது. கரெக்டாக? அப்போ தேங்காய் மரம் தேங்காய் கொடுக்கறதுக்காக படைக்கப்பட்டிருக்கு, மாங்காய் மரம் மாங்காய் கொடுக்கறதுக்காக படைக்கப்பட்டிருக்கு. ஸோ மானுன்னா புல் சாப்பிட்ணும், ஸோ சிங்கனா மானை சாப்பிட்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு பர்பஸை, அந்த ஒரு ஆன்மாவுக்கான பர்பஸை அந்த இறைவன் கொடுத்துருக்காரு அப்படின்றத நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஆன்மாவுக்கான பர்பஸ் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் மனதளவில் பிடிச்சிருக்கோ அந்த விஷயம் உலக மக்களுக்கு ஓகேவா. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த விஷயம் தான் உங்களுடைய ஆன்மாவினுடைய நோக்கம் அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இந்த ஆன்மாவினுடைய நோக்கம் என்பது சோல் பர்பஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்க, உண்மையிலுமே உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்ச ஒரு பிஸ்னஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிஸ்னஸ் பண்ணால் எப்படி இருக்கும். கரெக்டாக? ஸோ நமக்கு தெரிஞ்சதோ இல்லை தெரியாமல் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் யாரோ சொன்னாங்க, மாமா சொன்னாங்க, சித்தப்பா சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லை எனக்கு இதில் தெரியும், எனக்கு நாலேஜ் இருக்குது. அப்போ நிறைய பேர் ட்ரெண்டிங்காக இருக்கிற பிஸ்னஸ் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், எதோ சொல்லுவாங்க. ஓகே,
பட் உண்மையிலேயுமே நம்மளுடைய ஆன்மாவிற்கான ஒரு தொழிலை பண்ணுறப்ப எஃபோர்ட்லெஸ்ஸாக அந்த பிஸ்னஸை பெரிய லெவலில் க்ரியேட் பண்ண முடியுன்றதுக்கான ஒரு மெஜாரிட்டி ரீசன் தான் இந்த சோல் பர்பஸை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுன்றது. ஸோ ரெண்டாவது டிவைன் பர்பஸ். இந்த உலகத்தில் நம்ம பண்ண போகிற ஒரு தொழில்னால எந்த ஒரு உயிருக்கும் தீமை தராமல் நன்மை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு வகையில் அறவழியில் இறைத்தன்மையோடு இணைந்த ஒரு விஷயத்துக்காக இதற்கு பேர் தான் வந்துட்டு டிவைன் பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிவைன் பர்பஸை ஒத்து போய் தான் நம்மளுடைய தொழிலை நம்ம பண்ணணும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஸோ அல்லது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களா இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இந்த டிவைன் பர்பஸை ஒத்து வரக்கூடிய பிஸ்னஸ் என்ன சார், ஏன் அந்த மாதிரி நம்ம இதை ஒத்து பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த தேர்டான ஒரு காரணம் இருக்குது. த வெரி பிக்கஸ்ட் ரீசன் லைஃப் பர்பஸுங்க. எதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம்? பணம் சம்பாதிக்கிறதுக்கா? அப்படியா? ஸோ செல்வத்தை உருவாக்குறதுக்கா? அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது? ஒவ்வொரு மனுஷனும், ஏன் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு நபராக இருந்தால் எதுக்காக சார் பண்ணுறீங்க, உங்களை நீங்களே கொஸ்டின் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக மேடம் பண்ணுறீங்க, உங்களை நீங்களே கொஸ்டின் பண்ணிக்கலாம். சிம்பிளி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழணும், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும், அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழணும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி வரதுக்கு பேர் லைஃப் பர்பஸ், வாழ்க்கையினுடைய நோக்கம்னு சொல்லலாம். வாழ்க்கையில் தொழில் பண்ணுறது மகிழ்ச்சி, நிம்மதி, அமைதிக்காக. ஓகே. ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயமே நம்ம தொழில் மூலமாக கிடைக்கலன்றப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம், அது ஒரு கேள்வியான விஷயம். அப்போ நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. அப்போ நம்மளோட வாழ்க்கையினுடைய நிம்மதி, மகிழ்ச்சி, அமைதியும் அதில் அடங்கும். மற்ற உயிர்கள், மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்க நிம்மதி, மகிழ்ச்சி, அமைதியும் அதில் அடங்கும். அப்போ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது தான் டிவைன் பர்பஸ் அண்ட் லைஃப் பர்பஸ் அப்படின்றது. சரியா? இந்த 3ஐயும் மேட்ச் பண்ணி சோல் பர்பஸ், டிவைன் பர்பஸ் அண்ட் லைஃப் பர்பஸை மேட்ச் பண்ணி ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழில் மூலமாக நல்ல தரமான ஒரு எந்த உயிருக்கும் தீங்கு தராமல் மற்ற உயிர்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டையோ அல்லது சர்வீஸையோ மக்களுக்கு கொடுப்பதற்கு அதற்கான ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணி அதற்கான பிளானை டிசைன் பண்ணி அதற்கான பிஸ்னஸை பண்ணுறதுக்கு பேர் தான் ரியல் பிஸ்னஸ் பர்பஸ் அப்படின்றத நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த விஷயம் தெரியாமல் ஏதோ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் யாரோ ஒருத்தவங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாமல் பண்ணக்கூடிய நிறைய ஆண்டர்பிரனர்ஸ், தொழில் முனைவர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஸோ உண்மையிலேயுமே அவங்க சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தினால நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நிறைய தொழில் முனைவர்கள் இருக்காங்க. ஸோ இதை அடிபட்டு கடைசியில் அந்த ஆன்மா இந்த உலகத்தை விட்டு போகிறப்போ ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துச்சான்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்சில் இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. எனிவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்பவும் சரி அல்லது பண்ணிட்டு இருக்கப்பவும் சரி, உண்மையிலுமே இந்த 4 பர்பஸும் மேட்ச் ஆகி நம்ம தொழில் போகுதா அப்படின்றத செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் போகலைன்னா அதை எப்படி அதை கன்வெர்ட் பண்ணணும், இந்த டிவைன் பர்பஸ் இந்த 4 பர்பஸோட மேட்ச் ஆகி நம்ம பிஸ்னஸ் பர்பஸை எப்படி கன்வெர்ட் பண்ணி உண்மையிலுமே ஒரு ஹாப்பியான, சாட்டிஸ்ஃபையான, பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க வேண்டியது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இருக்கான அவேர்னஸ் இருக்கான விஷயங்கள் இல்லை. நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா டைப் ஆஃப் சர்வீஸ் எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணாலும் இந்த எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு நியாயமான, நிறைவான ஒரு செல்வத்தை உருவாக்குறதுக்கான வழிகாட்டுதலும் இதற்கான விஷயங்களும் கொடுக்கப்படும் அப்படின்றத நீங்கள் ஆத்மார்த்தமாக பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயமா நீங்கள் எடுத்துக்கிறீங்க நான் நம்புகிறேன். இந்த ஒரு விஷயம் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களோ, டெஃபினெட்லி அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்கலாம். உண்மையிலுமே இது தெரியாமல் நிறைய பேர் பிஸ்னஸ்ன்ற பேரில் பணத்தை மட்டுமே சம்பாதிச்சா போதும்னு நினச்சி நிறைய சம்பாதிச்சு அதுக்கப்புறம் நிறைய அதன் மூலமாக பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து அதுக்கப்புறம் ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சொல்யூஷனாக இது இருக்கும்ன்றது நான் நம்புகிறேன். ஸோ எனிவே நம்மளுடைய அகம் பிஸ்னஸ் கம்யூனிட்டி, அகம் குளோபல் கேர் மூலமாக இந்த ஒரு அறிவு, இந்த ஒரு அறிவை, இந்த ஒரு வாழ்வியல் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு அறிவை இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கணுன்றத ஒரு பெரிய நோக்கமாக வச்சு டிவைன் வெல்த்தி ஆண்டர்பிரனர்ஸ், ஒரு நிறைவான செல்வத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவோர்களை உருவாக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான ஒரு செல்வமாக நீங்கள் இன்கம் எடுத்து உங்களுடைய குடும்பமும் தலைமுறையும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இதற்கான பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்கும் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, நிறைவான ஒரு இறை செல்வத்தை உருவாக்குறதுக்கான வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆண்டர்பிரனர்ஸ், ஆல் தி பெஸ்ட். இந்த ஒரு வீடியோ டெஃபினெட்லி உங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் நம்புகிறேன். ஸோ டெஃபினெட்லி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நிறைய மக்களுக்கு யாருக்கெல்லாம் அறியாமையில் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் எனிவே தேங்க்யூ, டேக் கேர். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ கிரேட் டே. டேக் கேர் டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை ஆண்டர்பிரனர்ஸ்.